அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு லியா உலகம். இன்றைக்கி வீட்டில் உள்ள பொருளை வச்சு குழந்தைகளுக்கு விருப்பமான பொட்டேட்டோ பைட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றுங்க. அதில் 8 பல் பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுங்க. இது லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். இது அதிகமான பொருளை வச்சு செய்யக்கூடியதும் இல்லை, கம்மியான பொருளை வச்சு இது செய்யக்கூடியது. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பூண்டு லைட்டாக வதங்கின பிறகு சில்லி ஃப்ளேக்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுங்க. நான் இன்றைக்கி 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது லைட்டான காரமாக தான் இருக்கும். இது ரெண்டும் நல்லா வதங்கட்டும். இது ரெண்டுமே பாருங்கள் கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் இந்த பூண்டோட வாசம் எல்லாம் அந்த தண்ணியில் அப்படி கொதித்து இறங்கும். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுங்க. லைட்டாக கிளறி விடுங்க. வாசம் நம்மளுக்கு அந்த பூண்டோட வாசம் நல்லா கொதிக்க கொதிக்க சூப்பராக வருது. இது கூட 200 கிராம் அரிசி மாவு சேர்த்துங்க. இதை லைட்டாக கிளறி விடுங்க. அப்படியே மாவு கட்டியாகும். 200 கிராம் அரிசி மாவுக்கு 1 கப் அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும். நம்மளுக்கு பதம் கரெக்டாக இருக்கும். இதை இதுமாரி லைட்டாக கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. இது லைட்டாக நம்மளுக்கு ஆறணும். ஏன்னா கையை வச்சு இந்த மாவு பிசையணும். அது சூடாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பிசைய வராது. அதனால் கொஞ்சம் ஆறட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு ஆறிட்டு வருது. இப்போ ஃபுல்லாக மாவு ஆறிடுச்சு. இது கூட நான் 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு அதை நல்லா செதுக்கி வச்சுருக்கேன். அதை இது கூட நம்ம சேர்த்துக்கலாம். இதை நல்லா பிசைஞ்சிடுங்க. இந்த மாவும் இந்த உருளைக்கிழங்கு நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. பாருங்கள், நல்லா நான் மாவு மாதிரி பிசைஞ்சு வச்சுருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோள மாவு சேர்த்துங்க. இதையும் இப்போ நல்லா பிசைஞ்சு எடுத்துங்க. இது கூட வேறு எந்த பொருளும் நம்ம ஆட் பண்ணணும்னு தேவையில்லை. இது மட்டுமே போதும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது இதில் இப்போ கொஞ்சமாக மாவு எடுத்துங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம வளர்த்துக்கலாம். இந்த மாவு நல்லா உள்ளங்கை வச்சு இதுமாரி கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி நீட்டு போக்கில் வளர்த்து எடுத்துங்க. ஏன்னா அதை சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுக்கணும். பாருங்கள், இதே மாதிரி வளர்த்து எடுத்துங்க. இதை சின்ன சின்னதாக இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துங்க. மீதமுள்ள மாவையும் இதுமாரி வளர்த்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிங்க. பாருங்கள், நம்மளுக்கு மாவு கொஞ்சம் கூட உடையில, நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு ஆயில் எடுத்துங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு இதை ஒன்று ஒன்றா போட்டுங்க. இது நல்லா பொரியட்டும், ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம லைட்டாக அதை கிளறி விடுங்க. ப்ரௌன் கலர் வந்த பிறகு இந்த ஸ்டேஜ் நம்மளுக்கு கரெக்டான ஸ்டேஜ். இதை இப்போ நீங்கள் எடுத்துடுங்க. பாருங்கள், பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. இதோட டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். இது கூட டொமேட்டோ கெச்சப்பு இல்லாட்டி மைனோஸ் இருந்தால் தொட்டு சாப்பிட்டு டேஸ்ட்டாக இருக்கும். இல்லாட்டி நம்ம எதுவும் தொடாமல் வெறுமனையாகவும் சாப்பிட்லாம்.
அதுவுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ஸில் எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.